ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் சனீஸ்வர பகவான் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டம் தொடங்கியது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். ராஜகுமார், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் இந்த தேரோட்டம் குறித்தும் இதன் சிறப்புகள் குறித்தும் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொதுமக்களுக்காக பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தும் இந்த திருவிழா குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு பிராணாம்பிகை சமேத தர்பானேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் சனி தந்தை எழுந்திருக்கிறார். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இந்த திருத்தூட்ட தேரோட்டம் என்பது இன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தேர விழாவை ஒட்டி செண்பக தியாகராய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து செண்பக தியாகராய சுவாமி தேருக்கு எழுந்திருந்தார். இதே போல மற்றொரு தேரில் நீலோ அம்பாள் அதே போல சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி இந்த திருத்தேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகளும் இந்த திருத்தேரில் எழுந்திருக்கின்றனர். பின்னர் இந்த திருத்தேர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தேர் வீதிகளில் தற்போது இந்த 5 தேர்களும் தொடர்ந்து இந்த தேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக இந்த தேரோட்டத்தை புதுச்சேரியினுடைய அமைச்சர் சாய் சரவணன்குமார், திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். காரைக்கால், புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை தமிழக மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஏராளமான பக்தர்கள் இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்றும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என பக்தி பரவசுடன் கோஷமிட்டு இந்த திருத்தேரை தற்போது இழுத்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 5 தேர்கள் இருப்பதால் அதிகாலை முதலே இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தற்போது இந்த தேரோட்டம் என்பது மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்தின் காரணமாக காரைக்காலில் இன்றைய தினம் உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோயிலை சுற்றி பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தொடர்ந்து நாளை இரவு செண்பக தியாகராய சுவாமி எண்ணெய் கால் மண்டபத்திற்கு யாதாசனத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும், இரவு சனீஸ்வர பகவான் தங்க வாகனத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நாளை மறுநாள் 8ஆம் தேதி இரவு தெப்பர் உற்சவமும் நடைபெற உள்ளது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.